ஒரு பிரம்மாண்டமான காட்டின் நடுவில் 3 குரங்குகள், முத்து, சுந்தரம் மற்றும் கணபதி எனும் நல்ல நண்பர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தாலும், ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டே இருந்தனர். முத்து சொல்லும், சுந்தரம் எப்போதும் சோம்பேறி, வேலை செய்யாது. சுந்தரம் சொல்வான், கணபதி எப்போதும் அதே பழங்களை மட்டுமே சாப்பிடுவான், வேறு எதையும் முயற்சிக்க மாட்டான். கணபதி சொல்வான், முத்து எப்போதும் வேகமாக செயல்படுவதால் எங்களின் விளையாட்டை பழுதாக்குகிறான். இவ்வாறு அவர்கள் தினமும் ஒரு சண்டையுடன் காலத்தை கழித்தனர். ஒரு நாள் ஒரு மரத்தின் கிளையில் ஒரு காகம் அவர்களை உற்று பார்த்துக் கொண்டிருந்தது. காகம் சிந்தித்தது, இவர்கள் அனைவரும் நண்பர்களாக இருந்தும் எப்போதும் சண்டையிடுகிறார்கள், இது சரியானது அல்ல. அந்த நாளில் காகம் அவர்களை சோதிக்க முடிவெடுத்தது. அது ஒரு பழத்தொட்டியை காட்டில் ஒரு உயரமான மரத்தின் கிளையில் வைத்து மறைத்தது. அந்த தொட்டியில் அனைத்து வகையான சுவையான பழங்கள் இருந்தன. 3 குரங்குகள் அதை பார்த்து, அந்த பழங்களை எடுக்கலாம், ஆனால் எப்படி என்று யோசித்தனர். முதலில் முத்து ஒருவேளை மரம் ஏற முயற்சித்தான், ஆனால் மரம் மிகவும் உயரமாக இருந்தது. அடுத்து சுந்தரம் ஒரு பெரிய கம்பியை மரத்திற்கு வீச முயற்சித்தான், ஆனால் அது கிளையில் தட்டவில்லை. கணபதி நன்றாக யோசித்து, நாம் அனைவரும் சேர்ந்து முயற்சித்தால் மட்டுமே இந்த பழங்களை பெற முடியும் என்றான். அவனுடைய யோசனையை ஏற்று மூவரும் ஒன்று சேர்ந்தனர். கணபதி தரையில் நின்று சுந்தரம் அவன் மேல் ஏறினான். முத்து சுந்தரத்தின் மேல் ஏறி பழங்களை எடுத்தான். அந்த வெற்றியுடன் மூவரும் உட்கார்ந்து பழங்களை பகிர்ந்து சாப்பிட்டனர். அப்போது காகம் பறந்து வந்து, உங்கள் ஒற்றுமையால் இந்த பழங்களை பெற்றீர்கள், சண்டையை மறந்து ஒற்றுமையுடன் வாழுங்கள் என்றது. அன்று முதல் 3 குரங்குகளும் ஒருவரை ஒருவர் குறை கூறாமல் சிரித்து விளையாடி ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர். கதையின் நெறி: நட்பில் ஒற்றுமை மிகவும் முக்கியமானது. ஒருவரை ஒருவர் குறை கூறுவதை விட ஒருவரின் நல்ல அம்சங்களை கண்டு பாராட்டுவது நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்.